சக்திகள் பேசுனது எல்லாமே எல்லாருக்கும் தூக்கம்லாம் கலைஞ்சி எளிதாக புரிஞ்சுதா? அந்த முன்வரிசையில் உட்காந்துருக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்தா கொஞ்சம் பயந்த மாதிரியே இருக்குது. அவர் கேள்வி கேட்குறாரு, எங்கே ஏதோ பதில் சொன்னால் தப்பாயிருமோன்னு பயப்படுறப்பல, அப்படி தானே? இதில் ஒன்றும் இல்லை. இது உங்கள் வகுப்பறையாக நினைக்க வேண்டாம், ஒரு கலையரங்கமாக நினச்சிக்காங்க. நாங்கள் வந்திருக்கிறவங்களாம் அவங்களோட ஆசிரியர்கள் கிடையாது. உங்கள் ஆசிரியர்கள் கூட உங்களோட சேர்ந்து அங்கே உட்காந்துருக்குறாங்க, சரியா? அவங்க ஒரு பார்வையாளராக தான் உட்காந்துருக்காங்க, ஆசிரியர் இல்லை அப்படின்னு நினச்சிக்காங்க, சரியா? இது சாதாரணமாக நான் சொன்னப்போ நானும் அவங்க ஆசிரியரில் நம்மளோட நண்பனாக தான் இருக்கிறோம், சரியா? சொன்ன மாதிரி நிறைய பேசணும், அதாவது பெரிய மேடையில் ஒரு படித்தவங்க மத்தியில் அப்படி பேசணும் இப்படி பேசணும்லாம் பிளான்லாம் பண்ணிட்டுலாம் வரல. ஏன்னா எல்லாம் குழந்தைங்களா இருக்கீங்க, உங்களோட பேசுகிறது எப்படி பேசணுமோ அந்த மாதிரி தான் பேசணும்னு வச்சுருக்குறோம். அதனால தான் அவரை முதல்ல பேசணும். ஏன்னா அவர் ஒரு கலைஞர், அவர் உங்களை எப்படி கொண்டு வர முதலே பாட வச்சார். இப்போ நான் முடிக்கும்போது ஒரு பாட்டு பாடுறேன்னு எதிர்பார்த்தா அவர் படிக்கலாம் விட்டார். சரி, எல்லாருக்கும் வீட்டில் செய்தித்தாள் வாங்குகிற பழக்கம் உண்டா? அது யார் வாசிக்கிறா? அப்பா வாசித்துட்டு எப்படி எங்கேயாவது தேர்வுக்கு போவாரா? இல்லை. அந்த செய்தித்தாளை நீங்கள் வாங்கி வாசித்தது உண்டா? உங்களுக்கு பிடிச்சமான செய்தி கிரிக்கெட், வேற இது சினிமா செய்தியும் விளையாட்டு செய்தியும் பார்ப்பீங்க. இங்கே எல்லாமே தமிழ் துறை சார்ந்தவங்க மட்டுமா இல்லை மற்ற துறை இருக்கிறீங்களா? எல்லா துறையும் இருக்கிறீங்க. ஆனால் தமிழ் பாடம் உங்களுக்கு உண்டு, அப்படி தானே? தமிழ் பாடத்தை வகுப்பறை பாடத்தை தவிர்த்து பிற புத்தகத்திலேருந்து எடுத்து வாசிக்கும் போது தான் அவங்க தமிழ் பாடமே எளிதாக புரியும். அதுக்காக தான் சொல்கிறாங்க வாசிப்புன்னு. வாசிப்புன்னா நீங்கள் வகுப்பறையில் படிக்கிறது பூரா மதிப்பெண்ணுக்காக வாசிக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக குறித்து வச்சுருவீங்க, இந்த பக்கத்தில் இந்த பக்கம் வரைக்கும் இது மனப்பாடம் படித்து போனால் இன்றைக்கி 15 மார்க்கு முடிஞ்சுது. ஆனால் இத்தனை நேரம் ஏன் வாசிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களா சக்திகள்? அந்த புத்தகங்கள் அதெல்லாம் அந்த வாசிப்பு என்னென்னா, எல்லா புத்தகத்தையும் எப்படி வாசிக்கணும், மார்க்குக்காக எப்படி வாசிக்கிறீங்க. இப்போ அதில் வாசிப்பதனால் என்ன நன்மை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ நான் அது அப்புறம் வர்றேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த செய்தித்தாள் வாசிக்கிறீங்க இல்லையா, அதில் எல்லாருமே வாங்கி வாசிக்கிறீங்களா? பாட்டை வாங்குறதில்ல. முதல்ல முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்தித்தாளை தொடர்ந்து வாசிக்கும்போது முதல்ல தலைப்பு செய்தியை வாசிங்க. அந்த தலைப்பு செய்தி என்ன கொடுக்கும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு, இந்தியா, உலகம், இந்த 3 பிரிவில் ஒரு தலைப்பு செய்தி இருக்கும். இதை வாசிக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும், நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறோம், நம்ம சார்ந்த செய்தி நமக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது. முதல்ல அங்கேருந்து வாசிப்பை தொடங்குங்க. நீங்கள் பாடத்தில் தான் படிக்கணும். பாடம் மதிப்பெண்ணுக்காக படிக்கிறது. அப்பவும் உங்கள் மனதில் தோணும், அந்த மதிப்பெண் நமக்கானது இல்லை, அவங்க சொல்கிறாங்க படிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இது உங்களோட சுயத்துக்காக வாசிக்கிறது. புத்தகம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி செய்தித்தாள்லேருந்து ஆரம்பிங்க. உங்களோட வாசிப்பு திறன் அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். இதை ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் சமீபத்தில் ஒரு பள்ளிக்கு போயிருந்தோம், பக்கத்தில் கிராமம், விருதுநகர் மாவட்டத்தில் தான். சின்ன பசங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா சிறார் வாசிப்பு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. ஒரு 6ஆம் வகுப்பு மாணவி சொல்கிறாங்க, அண்ணன் ரவீனந்தான் பேட்டி எடுக்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி இந்த நூலகத்துக்கு வந்ததில்லை, இந்த நூலகத்துக்கு வந்த ஆசிரியையை அவங்க அத்தைன்னு உரிமை கொண்டாடுறாங்க. அந்த தமிழ் ஆசிரியை அத்தைன்னு சொல்லி உரிமை கொண்டாடுறாங்க. இந்த அத்தை வந்த பிறகு தான் அந்த புத்தகத்தையும் நான் பார்க்குறேன். இதை வாசித்த பிறகு நான் ஒரு கதை எழுதினேன், என்னோடய கதையை அந்த அத்தை புத்தகமாக போட்டாங்க அப்படின்னு. இப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நான் சின்ன பிள்ளையாக இருந்தேன், எழுதி முடித்தோன்னே இப்போ எழுத்தாளர் ஆகிட்டேன். ஆனால் இன்னும் அது 6ஆம் தான் படிக்குது. ஆனால் அது சொல்லுது, நான் எழுத்தாளர் ஆகிட்டேன், எனக்கு இது பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி நேர்காணல் பேட்டியில் சொல்லுது. அது 6ஆம் தான் படிக்குது, எழுதி முடித்த உடனே அதை என்ன சொல்லுது, எழுத்துவங்களுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையாம், இன்னும் சின்ன பிள்ளை தான் நம்ம பொறுத்தவரை. ஆனால் அது சொல்லுது, நான் எழுத்தாளர் ஆகிட்டேன் அப்படின்னு. அந்த 6ஆம் படிக்கிற மாணவிக்குள்ள ஒரு பெருமிதம் பார்த்தீங்களா, அந்த பெருமை பார்த்தீங்களா, அது எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? பாடப்புத்தகத்துலேருந்து வரல. பாடப்புத்தகத்தை தவிர்த்து எடுத்த மற்ற புத்தகங்கள் வாசிப்பு தான். அவங்களுக்கு என்ன சின்ன கதைகள்லாம் இருக்கும். இப்போ என்னோடய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் தினமலர் பத்திரிக்கை உங்கள் வீட்டில் அப்பா வாங்குற மாதிரி எங்கள் அப்பா வாங்குவார். வெள்ளிக்கிழமை தோறும் பார்த்திங்கன்னா சிறுவர் மலர்னு ஒரு புத்தகம் வரும். இன்றைக்கி அந்த கதைகள் வருதா இல்லையா தெரியல. ஆனால் அப்போ படக்கதைகள் இருக்கும். பழமுக மன்னன் ஜோ அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்புறம் ராமாயணம், மகாபாரதம், இந்த மாதிரி இதெல்லாம் படக்கதைகள் இருக்கும். அது எப்படின்னா, ஒவ்வொரு படம் என்ன பேசும் அப்படிங்கிறத ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அதை பார்த்தோம்னா நமக்கு எளிதாக புரியும். 6ஆம் 7ஆம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அது புரியும் நமக்கு.
அதை படித்து தான் சிறுவர் மலர் வெள்ளிக்கிழமை எப்போ எப்படி சிறுவர் மலர் படித்தோமோ 12ஆம் வகுப்பு முடித்து இந்த காலகட்டத்துக்கு வரும்போது அப்போ நம்ம பெரியவங்களாயிட்டோம். அதனால் ஞாயிற்றுக்கிழமை வாரமலர் படிக்க ஆரம்பித்தோம். இது சிறுவர் மலர்லேருந்து தவிர்த்து வாரமலருக்கு வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு பிடிச்சமான ஜோக்குகள் இருக்கும், பெரிய பெரிய அறிஞர்களோட பொன்மொழிகள் இருக்கும். அப்புறம் ஜோக்கு பொன்மொழிகள் படிக்கிறதோட சின்ன சின்ன கவிதைகள் இருக்கும். அந்த கவிதைகள்ங்கிறது நமக்கு அப்போ தெரியாது. ஆனால் அவங்க புது கவிதை சோழையும் போட்டிருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு நேரத்தில் நமக்கு பார்க்கும்போது அது ஒரு கவிதை அப்படின்னு. ஆனால் அது இன்றைக்கி நாங்கள் பார்க்கும்போது தெரியுது அது கவிதையே கிடையாது அந்த நேரத்தில். ஆனால் அவங்க அது அப்படி தான். ஏன்னா அந்த பத்திரிக்கையாரர் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் எழுதி ஆர்வமாக போடும்போது அதை நம்ம வெளிப்படுத்தினா அவனை இன்னும் கொஞ்சம் எழுத தூண்டுவோம் அப்படிங்கிறது ஒரு தூண்டுகோலாக தான் இருக்கும். அதை எடுத்து புத்தகமாக பெரிய புத்தகமெல்லாம் போட முடியாது. ஆனாலும் அது கவிதைன்னு சொல்லி நம்மளை ஊக்குவிப்பாங்க. இந்த ஊக்குவிப்பு எங்கேருந்து வருதுன்னா உங்கள் பாட புத்தகத்தில் மதிப்பெண்ணுக்காக படிக்கிறதுக்கு வெளியே வரும்போது நீங்கள் வாசிக்க இது உங்களை அறியாமலே உங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு. அதனால் அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய புத்தகத்தை தவிர்த்து வரக்கூடிய எதை படிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் கண்டதை கற்றால் பண்டிதன் ஆவான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு முன்னாடி. அது ஒரு சொலவடைன்னு சொல்லுவாங்க. அதாவது எதனால் படிக்கணுமோ, கண்ணில் வாசிக்க தெரியுதில்ல, எழுத்துக்கூட்டி வாசிக்க தெரியும், அப்போ கண்டிப்பாக வாசித்தான் ஆகணும். இப்போ எதனால் வாசிங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறேன், கேட்டுக்கோங்க. இதை எல்லா மைண்டில் வச்சுக்கணும். என்னென்னா, படிக்கிறவங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கீங்க, ஃபஸ்ட் இயர் வந்திருக்கீங்க இல்லையா, கற்றுத்தர மாட்டார்கள், நீங்களாக கற்றுக்கொள்ளுங்கள். இது வகுப்பறையில் இல்லை, வெளியில் சொல்கிறேன். வகுப்பறையில் கண்டிப்பாக அவங்க கற்றுத்தந்து ஆவாங்க, வெளியில். சரியா? பிறர் கற்றுத்தந்தால் என்ன அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு வரும். பிறர் கற்றுத்தந்தால் என்ன, அவங்களுக்கு அதானே அவங்களோட எது என்ன வேற என்ன வேலை அப்படின்னு சொல்லி அப்படி வந்தால் அவங்கள சார்ந்தே நம்ம இருக்க வேண்டியிருக்கும். அவங்க சொல்லித்தருவாங்க. எப்போ நம்மளோட சுயமாக சிந்திக்கிறதையும் செயல்திறனையும் இழந்துருவோம். எல்லாருக்கும் சுயமாக சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், புத்தகத்தை தவிர அடுத்ததில் என்ன கிடைச்சாலும் வாசிக்கணும் அப்படிங்கிறதுல தான் சொல்லித்தர சொல்கிறாங்க. அந்த மாதிரி கற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், வாசிப்பை தான் கையில் எடுக்கணும். இப்போ சக்திவேல் சொன்ன மாதிரி நீங்கள் நூலகம் போயிருக்கீங்களான்னு கேட்டார். நான் அதை யோசிச்சுட்டே இருந்தேன். இங்கே நூலகத்துக்கு போகலை, நீங்கள் போகாதவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, ரைட்டா? அதே மாதிரி புத்தக திருவிழாவுக்கு போனவங்க கொஞ்சம் தான் இருக்கிறீங்க. போனவங்க புத்தகம்லாம் வாங்கினீங்களா? யாருமே வாங்கல. ஏன்? என்ன புத்தகம் வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணி இருக்காது. சரியா? உங்கள் மேலே தப்பு கிடையாது. நீங்கள் பிள்ளைங்க இப்போ தான் போகிறீங்க, உள்ள பார்க்கும்போது அப்படி காட்சியாக தெரியும். நிறைய புத்தகம் இருக்குது, படமாக இருக்குது, அந்த பதிப்பகம் இருக்குது, 100க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்குது. ஆனால் என்ன புத்தகம் வாங்கணும், அந்த என்ன புத்தகம் வாங்கணுங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த பயிலரங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இனி வரும் கூட்டங்களில் உங்களுக்கே தெரிய வரும். சரியா? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது, முதல்ல நீங்கள் உங்களோட வாசிப்பு பழக்கத்தை செய்தித்தாளிலேருந்து ஆரம்பிங்க. செய்தித்தாளில் உங்களுக்கு பல செய்திகள் இருக்குது, பல பிரிவுகள் இருக்குது. தினமும் ஒரு தகவல் ஒன்றிய வரும், தத்துவங்கள் வரும். இப்போ மார்கழி மாதம்னா அதுக்குன்னு ஒரு இது வரும். இன்றைக்கி இந்த லெந்து காலத்தில் அந்த ஒரு இஸ்லாமியம் குறித்து, கிறிஸ்தவம் குறித்து அந்த சிந்தனைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதெல்லாம் போய் தேடி ஒரு புத்தகமாக எடுத்து வாசிக்கிறத விட தினசரி வாசிக்கும் போதே பார்த்துக்கலாம். உங்களுக்கே தெரியும், இந்த செய்தி நல்லா இருக்கு, இப்போ இதை தொடர்ந்து வாசிக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா நான் கூட இந்து தமிழ்னு ஒரு பத்திரிகை வாசிக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா தினசரி ஒவ்வொரு சிறப்பு பக்கம் வரும். அதில் புதன்கிழமை பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக வரும், வியாழக்கிழமை ஆன்மீகம் குறித்து வரும், வெள்ளிக்கிழமை நீங்கள் சொல்கிற மாதிரி சினிமா செய்திகள்லாம் வரும். இதெல்லாம் அந்தந்த நாட்களில் வரும்போது ஆர்வமாக எதிர்பார்த்திங்கன்னா அதில் உள்ள கட்டுரைகள்லாம் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு பெண்கள் எப்படி படிக்கணும், எதை வாசிக்கணும், எத்தனை பேர் சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். இப்போ நீங்கள் இப்போ நான் உங்களுக்காக சொன்ன சாதனை ஒன்று, அந்த 6ஆம் வகுப்பு பொண்ணு. சரியா? அது உங்களோட ரொம்ப குட்டி பொண்ணு, ஒரு புத்தகம் எழுதிருச்சு, என்னவாயிருச்சு, 6ஆம் வகுப்பு படிக்குது, எழுத்தாளர் ஆயிடுச்சு. கேட்டால் நான் பெரிய பிள்ளையாயிட்டேன் அப்படின்னு அதுவே சொல்லுது. பொதுவாக குழந்தைங்க சொல்லுவாங்க, குழந்தைங்கிட்ட குழந்தைங்க கையில் புத்தகம் தான் சொல்லுவாங்க, புத்தகத்தை கிழிச்சிடாத அப்படிம்பாங்க, சொல்லுவாங்க இல்லையா? புத்தகத்தை கிழிச்சிடாமல் பார்த்துக்கோ அப்படிம்பாங்க. நிறைய பேர் பெற்றோர்கள் பெரியவங்களாம் நினச்சவங்க அந்த புத்தகத்தை பாப்பாவை விரிக்கவே விட மாட்டாங்க. அது விரிச்சதுன்னா உள்ள படம் பார்க்கும், இந்த படம் நல்லா இருக்கே, அடுத்த படம் என்ன இருக்குது, அடுத்த படம் இருக்குது, அதுக்கு எழுத்து கூட்டி வாசிக்க தெரியாது. ஆனால் கிழிச்சிடாதான் சத்தப்படுவாங்க. இதைத்தான் ஒரு கவிஞர் சொன்னார். என்ன சொன்னார்னா, புத்தகங்களே சமத்தா இருங்கள், குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? புத்தகங்கள் குழந்தைகளை கிழிச்சிடக்கூடாது. குழந்தைய மனசை கிழிச்சிற அளவுக்கு புத்தகங்கள் தவறான செய்திகள், தேவையற்ற செய்திகள்,
அதில் இருந்துடக்கூடாது. ஏன்னா நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு தெரியும், அதில் உள்ளதை தான் புரிஞ்சுக்குவீங்க. அது ஒரு தவறான ஒரு தகவலை கொடுத்துச்சுன்னா அதையே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி புத்தகங்களுக்கு கட்டளை எடுக்கிறாரு. புத்தகங்களே சமத்தா இருங்கள், குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள். இது யார் சொன்னால்? கவிக்கு அப்துல் ரஹ்மான். அவர் பெரிய கவிஞர். சரியா? இது வந்து பெற்றோர்களுக்காக வச்சுக்கிறது. பெற்றோர்கள் வந்து குழந்தைங்கள்ட்ட உடனே பிடிக்கிறாங்க, புத்தகத்தை கூட அக்கா புத்தகம் நீ கிழிச்சிடாத அப்படிம்பாங்க. அப்படிலாம் பண்ணவே விட புத்தகத்தின் உள்ள ஆர்வமே போயிடும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி போய் புத்தகம் வாங்கவே இல்லை, உள்ளே போகிறதுக்கே ஏதோ ஒரு பொருட்காட்சி திரளுக்கு போன மாதிரி போயிருக்கீங்க. அது வந்து புத்தக திருவிழான்னு சொல்கிற பிறகு தான் அப்படி ஆயிடுச்சு. முன்னாடி வரைக்கும் புத்தக கண்காட்சிக்கும் போது பாரியாக பார்த்தோம், திருவிழாங்கும்போது ஜாலியாக போயிட்டு அப்படியே ஐஸ்கிரீம் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு அப்படியே வந்துட்டோம். அப்படி தான் நடந்துச்சு. ஏன்னா எதுவுமே வாங்கல, ஏன்னா அங்கே புத்தகம் நமக்காக தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியலை யாருக்கும். ஏன்னா இன்னொரு விஷயம், அதை அவங்களுக்கு குறை சொல்லலை, நீங்கள் புத்தகம் என்ன புத்தகம் வாங்கணுங்கிற அந்த வழிமுறையை உங்களுக்கு யாருமே கொடுக்கல. சரியா? இன்றைக்கி வந்து இப்போ இன்றைக்கு உள்ள இப்போ நீங்களாம் இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்னென்னா உங்கள்கிட்ட 2 மை இருக்குது அப்படிம்பாங்க. அதாவது ஒரு மை இருக்குது, ஒரு மை இல்லை. என்ன இல்லைன்னா திறமை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்குது எல்லாட்டையும், ஆனால் பொறுமைங்கிறது இல்லை. புரியுதா? அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். அதாவது ஒரு குட்டி குரங்கு என்ன பண்ணியிருக்குன்னா, தோட்டத்தில் போயிட்டு சும்மா மரத்தில் ஏறி அங்கங்கே அலைய வேண்டாம், நம்மளே வீட்டில் பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் வச்சுக்கலான்ட்டு ஒரு தோட்டத்தில் ஒரு விதையை நட்டுருச்சு. இது மரமாகி அப்படியே பழம் பழுத்துரும், நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம், இந்த ஒரு மரம் போதும் நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி குரங்கு இருக்குது. மரத்தை நட்டுருச்சு, தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு, ரொம்ப நாள் ஆச்சு, முளைக்கவே இல்லை. உடனே ஒரு பெரிய குரங்கிட்ட போய் கேட்குது, இந்த மாதிரி நான் மரம் நட்டு விதை போட்டிருக்கேன், இன்னும் மரம் ஆகவே இல்லையே என்னன்னு. அப்படியா, என்ன விதை போட்டேன்? இந்த விதை போட்டியா? சரி, எவ்வளோ தண்ணி ஊற்றினேன்? நிறைய ஊற்றின அப்படிங்க. இல்லை ஒரு கிட்டத்தட்ட 8லேருந்து 10 பாக்கெட்டு தண்ணி ஊற்றணும். நிறைய ஊற்றிருக்கேனே. அப்படியா, நிறைய ஊற்றினா நீ எப்போ விதை அழுகிருக்கும் அப்படிங்க. அதெல்லாம் அழுகவே இல்லை, நிறைய தண்ணி ஊற்றினா அழுகிருக்கும் அப்படின்னா, இல்லை அழுகலை நீ எப்படி உறுதியாக சொல்கிற? நான் தான் தினசரி தோண்டி பார்க்கணே அப்படிங்க. அப்போது அந்த இடத்துல அவங்களுக்கு பொறுமை இல்லை. அப்போ ஒரு ஆர்வம், ஐயோ நம்ம எழுதிட்டோமா பார்த்துட்டோமா அப்படின்னு, போச்சது உடனே கிடச்சிருமா, அந்த இன்னைக்கு இரவு போச்சு, நாளைக்கு இரவு பார்த்தா முளைச்சிருமா. இப்போ பொறுமை வேணும். இருக்கிற திறமையை பொறுமையாக இருந்தால் அந்த திறமை வெளிப்படுறதுக்கு நாள் இருக்குது. அது காலம் செல்ல அப்படி தான் அந்த காலத்தோடு நம்ம செல்ல முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு மை இருக்குது, ஒரு மை இல்லை. சரியா? நூலகத்தில் நீங்கள் உங்கள் பள்ளி இங்கே கல்லூரியில் நூலகம் போல் அப்படிங்கும்போது வீட்டு பக்கத்துலலாம் நூலகம் இருக்கும் இல்லையா? அங்கெல்லாம் போயிருக்கீங்களா? போய் பார்த்தது இல்லைன்னா போங்க, இனிமேலாவது போங்க. இந்த சக்தியோடு சொன்ன மாதிரி இங்கே உள்ள நூலகத்துக்கு போங்க. போய் தினசரி வாரத்தில் ஒரு நாளாவது போய் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு புத்தகத்தை எடுங்க. அந்த புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த புத்தகம் கடினமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் அங்கே ரவியனோட சொல்கிறேன், நம்மளுடைய வாசிப்பு இதிலிருந்து உங்களுக்கு வந்து சிறார் புத்தகங்கள், சின்ன புத்தகங்களை கொடுக்க சொல்கிறோம். அந்த புத்தகத்தை வாசிங்க. அது உங்களுக்கு வாசிப்பு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டும் மொழியை, அந்த புத்தகத்தில் கதையை மனப்பாடம் பண்ணலாம் அவசியம் இல்லை. அது எப்படி இருக்குது, என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வாசித்தாலே போதும், அடுத்த புத்தகத்துக்கு வந்துடுவீங்க. சரியா? அதனால் உங்களுக்கு வந்து வாசிப்புங்கிறது நீங்கள் நூலகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் ஒரு தடவையாக போய் பாருங்கள். ஏன்னா அந்த சொல்லுவாங்க, சாமியை கும்பிடலான்னு பரல, கோயிலுக்குள்ளே போனால் ஒரு பக்தி மனம் வரும்னு சொல்லுவாங்க. எந்த கோயிலுக்குள்ளே போனாலும் சரி, அது மாதிரி நூலகம் ஒரு கோயில் மாதிரி தான். உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு புத்தகத்தை தோணும். அந்த புத்தகத்தை எடுத்து பாருங்கள், அந்த புத்தகத்தில் என்ன பண்ணியிருக்குது அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்சமான புத்தகம் இருக்கும். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, விளையாட்டு செய்தி இருக்கும், சினிமா சம்மந்தப்பட்ட செய்தி இருக்கும், அவங்களோட அனுபவங்கள் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அவங்களோட நேர்காணல் இருக்கும். அதை பேட்டின்னு சொல்ல முடியாது, நேர்காணல்லாம் அதில் இருக்கும். அதெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க காலத்தில் என்ன பண்ணாங்க, எப்படி வாசித்தாங்க அப்படிங்கிறத சொல்ல வந்துடும். உங்களுக்கு நிறைய எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் குழந்தைங்களா இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்லி போர் அடிக்க விரும்பலை. ஏன்னா நிறைய பேசுனா உங்களுக்கு இந்த டைம் 1 to 2 வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். புத்தகம் வாசிக்கிறதுனால என்னென்ன நன்மை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, புத்தகம் வாசிக்கும் போது மன அழுத்தம் குறையும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, இவ்வளோ உரியாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் நிறைய பேர் பாருங்கள், கையில் ஒரு புத்தகத்தோடு தான் இருப்பாங்க. சரி, புத்தகத்தை எப்படி வாசிக்கணும்? ஒரு புத்தகத்தை வாசிச்சுட்டு 300 பக்கம் இருக்குது, முழுசையும் வாசிக்கணுமா? வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் வாசிங்க, அல்லது 2 பக்கம் வாசிங்க. அதுக்கு மேலே போகாதீங்க, தூக்கி மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் மறுநாள் 2 பக்கத்தை வாசிங்க. அந்த ஒரு நாளைக்கு 2 பக்கம்னு ஒரு கணக்கு வச்சு அடுத்தடுத்த நாட்களில் வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த 300 பக்கங்கிறது உங்களுக்கு சாதாரண விஷயமாயிரும்.
ஏன்னா வாசிப்பது அவங்க மொத்தம் வாசிக்கும் போது மழை போல் இருக்கும், அப்படி முளைச்சிருக்கும். படிக்கட்டு மாதிரி தான், ஒவ்வொரு படிக்கட்டாக ஒரு நாளைக்கு 2 படிக்கட்டு அப்படி ஏறி ஏறி பழகுனீங்கன்னா இந்த வாசிப்பு மேலே ஒரு ஆர்வம் வந்துடும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சுக்கோங்க. இரவு 8 மணிக்கு வாசிக்கணும் அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாசித்து பாருங்கள். சும்மா சொல்லுவாங்க புத்தகம் எடுத்தால் தூக்கம் வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தூக்கம் வர்றதை கூட இந்த புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்கள் பாட புத்தகம் எடுக்காதீங்க, வேறு புத்தகம் எடுங்க. பாட புத்தகம் எடுத்திங்கன்னா வகுப்பறையில் வந்து தூக்கம் வந்துடும், அது பழக்கத்துக்கு வந்துடும், அது வந்து மூளை எப்படி வச்சுக்கும். அதனால் வேறு புத்தகத்தை எடுங்க, வாசிங்க. அப்பா வாங்குகிற புத்தகங்களை வாசிங்க, கூடவே வாசிங்க. செய்தித்தாளை கண்டிப்பாக நீங்கள் வாசிக்கணும். அதை வாசித்தால் மட்டும்தான் வெளி உலகம் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். சரியா? அப்புறம் புத்தகத்தை ஏன் அப்படி வெளியில் பாட புத்தகத்தை மதிப்பெண்ணுக்காக வாசிக்கிறதுனால இந்த புத்தகத்தை கவனமாக வாசிப்பீங்க. இது வந்து எப்படின்னா, இது கதை, இது ஒருத்தன் வந்தான், இங்கேருந்து வெளியே போனால் வேகமாக போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறவொடனே அவன் எங்கே போகிறான், அடுத்த கட்டத்துக்கு வர்றோமா, இப்போ எங்கே போகிறான் அப்படிங்கிறது வந்துடும். இதனால் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் சிந்தனை திறன் வருது. உங்களுக்கு யோசிக்கிறீங்க இவன் அடுத்து என்ன செய்வான், இந்த சிந்தனை திறன் வரும். அப்புறம் 2 பக்கம் வாசிங்க. அடுத்த நாள் வாசிக்கிறீங்களா, அப்போ நேற்று எதுலேருந்து வாசித்தோம், ஞாபக சக்தி வரும். இப்படி சிந்தனை திறன், ஞாபக சக்தி, மூளை வளர்ச்சி இதெல்லாம் வரும். நிறைய விஷயங்கள், உலக அளவில் விஷயங்கள், தெரியாத விஷயங்கள், பாடப்புத்தகங்கள் இல்லாத விஷயங்கள்லாம் இதில் தான் வாசிக்க முடியும். சரி, இன்னொரு விஷயம் அடுத்து உங்களுக்குள்ளே ஒன்று ஓடும், மொபைல் இருக்கே, நான் தான் மொபைலில் வாசிக்கிறேன்னு அப்படின்னு. மொபைலில் வாசிக்கிறதுக்கும் புத்தகத்தில் வாசிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சரியா? புத்தகம்னு சொன்ன மாதிரி புத்தகத்தை புதுசாக ஒரு புத்தகத்தை அவங்க உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் புது புத்தகம் அப்பா அம்மா வாங்கி கொடுத்தோன்னே என்ன செய்வீங்க, வாங்கி மோந்து பார்த்தீங்களா? இப்போ அதை எப்போவாது மோந்து பார்க்குறீங்களா? அந்த வாசனை நல்லா இருக்குல்ல? அதே தான் பாடப்புத்தகத்தில் உள்ள அதே வாசனை தான் மற்ற புத்தகத்துலேயும் உண்டு. சில புத்தகங்கள் வந்து அந்த வாசனையோடு சேர்த்து அந்த எழுத்தில் உள்ள அர்த்தங்கள் வந்து அது சொல்லக்கூடிய பொருள்லாம் நமக்குள்ளே வரும். நம்ம அந்த மோந்து பார்த்துட்டு அந்த வாசனையில் அப்படி எடுத்து வாசிக்கினா நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். அதனால் அந்த பழக்கத்துக்குள்ளே வாங்க. புத்தகங்கள் வாங்கி இப்போலாம் பார்த்திங்கன்னா புது புத்தகங்கள் நம்ம வெளியில் வந்து பழைய புத்தக கடையில் கூட வந்துருச்சு. எல்லாமே பெரிய அளவில் விலை கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் குறைச்சியே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறைஞ்ச விலையில் பதிப்பகங்கள் வந்துருச்சு. அதனால் அந்த மொபைலில் வாசிக்கிறத விட புத்தகத்தில் வாசிக்கிறதுக்கு முன் வருங்க. மொபைல் வந்து மூளையை சேகரிக்காது, மூளையை பாதிக்கக்கூடியது. இது அப்படி இல்லை, மூளைக்கு வளர்ச்சி கொடுக்கும், அடுத்தடுத்து பயிற்சி கொடுக்கும். அதனால் புத்தக வாசிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒரு என்ன சொல்லுவாங்க, உடற்பயிற்சிக்கு காலையில் கிரவுண்டுக்கு போகிறாங்க இல்லையா, அதுபோல் நம்மளோட மனப்பயிற்சி, மூளை பயிற்சிக்கு வந்து புத்தக வாசிப்பு ரொம்ப முக்கியம். நம்ம ஏதோ தூங்கி எழுந்திரிச்சோம் போனோம் அப்படின்னு இல்லை, மூளை இருக்குன்னு இல்லை, அந்த மூளைக்கு பயிற்சி கொடுக்கணும். அந்த பயிற்சிக்கு ஒரே பயிற்சி வாசிப்பு மட்டும்தான். இந்த வாசிப்பை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். இன்னும் சொல்லப்போனால் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய பெண் எழுத்தாளர்கள் இருக்காங்க. அவங்கள பற்றிலாம் நான் உங்களுக்கு அடுத்த கூட்டத்தில் கண்டிப்பாக சொல்கிறேன். எதிர்பாருங்க. கண்டிப்பாக நிச்சயமாக அடுத்த கூட்டத்துக்கு வரும்போது உங்கள் எல்லாருக்குமே ஒரு புத்தகம் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். அந்த புத்தகத்தை வாசித்துட்டு சொல்லுங்கள். நிறைய படைப்பாளர்கள் தூத்துக்குடியில் உருவாகணும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணம். ஆண் படைப்பாளர்களை விட பெண் படைப்பாளர்கள் நிறைய வரணும். ஏன்னா ஏற்கனவே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் தான் இருக்கிறாங்க. இன்னும் அதிகமாக வரணும்னா வாசிப்பு ரொம்ப முக்கியம். வாசிப்பு மட்டுமே அடிப்படை. வாசிப்பு நீங்கள் வாசிச்சிங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இந்த வாழ்க்கையில் நிறைய விஷயம் தன்னம்பிக்கை பிறக்கும். உங்களை யாருமே வெல்ல முடியாது. நீங்கள் தனிச்சு இருக்கலாம், உங்களோட சொந்த காலில் நிற்கலாம். இன்றைக்கி இப்போ நிறைய பெண்கள் இருக்கிற எல்லா துறைகளையும் பெண்கள் இருக்கிற காரணமே வெறும் பாடப்பு மட்டும் இல்லை, பள்ளி கல்லூரி படிப்பு மட்டும் இல்லை, பிற வாசிப்பு தான் அவங்கள கை கொடுத்துருக்குது. அது தமிழ் துறை சார்ந்த மாணவிகளுக்கு வந்து சொல்லக்கூடியது, உங்களுக்கு வாசிப்பு தான் கை கொடுக்கும். பாடப்புத்தகத்தை விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை விட்டுருவீங்க. அப்புறம் படிக்க வேண்டியது எல்லாமே வாசிப்பு மட்டும்தான். வெளியில் உள்ள புத்தகங்கள் வாசிங்க. அதனால் தொடர்ந்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த முறை சந்திக்கும் போது உங்களுக்கு எல்லோரும் புத்தகம் கொடுக்குறோம். அந்த அம்மா உங்கள் தமிழ் ஆசிரியர் சொன்ன மாதிரி இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே உங்கள்கிட்ட வந்து நிறைய படைப்பாளர்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். சரியா? உருவாகிறீங்களா? சொல்லுங்கள் சத்தமா. சரி, அப்படி நீங்கள் உங்களோட உற்சாகம் தான் எங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு வரதுக்கு முயற்சிக்க வைக்கும். சரியா? சரி, எல்லாருக்கும் நன்றி அப்படிங்கிறத உறுதியளிக்கிறோம். அவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல நிகழ்வாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? ஆமாம். இதன் மூலிமா நீங்கள் பயன் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். அடுத்த இந்த பயிலரங்கத்தின் உடைய ஒரு நிகழ்வு இருக்கும், எப்படி வாசிப்பு நிகழ்வு இருக்கும். அதுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்துக்கங்க. அந்த புத்தகத்தை குறித்து எல்லாருமே வாசித்து ஒரு கலந்துரையாடல் நிகழ்வை ஏற்படுத்துங்க. அதை குறித்து நீங்கள் ஒரு விமர்சன கட்டுரை எழுதுங்க. நீங்கள் வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் அது எழுத்தின் வழியில் நீங்கள் வெளிப்படுத்தும் போது உங்களுடைய படைப்பாற்றல்ங்கிறது
அதிகமாகும், செழுமை வரும்னு சொல்லிக்கிறோம். பாட்டு வேணுமா? அடுத்த எதுவும் வேண்டாண்டாங்கல்ல, டைம் ஆயிடுச்சு. உங்கள் எல்லாருக்குமே நன்றி, விடைபெறுகிறோம். நன்றி.